நீ ரவுடித்தனம் பண்றியா? படுவா கடிச்சு போடுவான் கடிச்சு. ரவுடித்தனம் பண்ணுங்கிற ஆசை இருக்கிறவன் அடுத்தவங்க அவனுக்கு போய் ரவுடித்தனம் பண்ணு. என்ன நீ கத்துன? இல்ல அந்த ஒரு வீட்டு வாடகையாவது நானே வாங்கிக்கிறேன். அந்த அறிவு இருக்கிறவன் சொந்த வீடு வச்சிருக்க கூடாது. எங்களை மாதிரி வாடகை வீட்டுல குடியிருந்துருக்கணும். பழனிசாமி, என்ன அர்த்தத்துல இப்படி பேசுற? எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற? அந்த ஒரு வீட்டை நம்பித்தாரு நாமளே இருக்கிறோம். அடுத்த மாசம் புதுசா பேண்ட் சட்டை வேணும்னு கேட்டியா? யார் தைச்சு தருவா? இவன் தைச்சு தருவானா இல்ல உங்க அப்பா தைச்சு தருவானா? இவரே கிழிஞ்ச துணியை தச்சு போட்டு தர்றா. என்னடா அது குண்டாவங்க கையுமா 10 வீடு பிச்சை எடுத்தீங்க மாதிரி? இல்ல உங்களை பாத்துட்டு போலான்னு. நாங்க என்ன தாஜ்மஹாலா தஞ்சாவூரா பாக்குறதுக்கு? ரொம்ப டீசன்ஸா இருக்கப்பா. ஒரு 50 பைசா போட்டுடு. வர வர இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ட்ரபிள் தாங்க முடியல. இந்த எடுத்து தொலை. இந்த பாரு, நான் சேவிங் பண்ண செட் எல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்தேன். அதெல்லாம் எடுத்து கழுவி ஜனவரமா போய் நாங்க 2 பேரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம். எவரை வேணாலும் எனக்கு பிடிக்கும். இந்த கடன் சொல்ற நாய்களை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன பார்த்தா ஒரு வாழ்க்கை என்ன? உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு. அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ என்ன சொன்ன? அந்த தலைவர் நாய் 2 பேரை டீ குடிக்க போறான்னு சொன்னேன். யாரா செல்லவாரி? யாரா? ஏடா புறம்போக்கு? யாரா அந்த பொண்ணு? ஏதோ டீச்சர் சொல்லி என் வாழ்க்கையில் ஒரு கல்யாணம் வந்தவளையை திருப்பி அனுப்பிச்சிட்டியா? என் இதயத்தில் இதயம் நல்ல வாழ்க்கையவே கெடுத்தவன அறுவாள் எடுத்து போடப்பா. வெட்டிடுமா? ஓடுதல் தூக்குறது போகிறது நீதான். உங்களை தூக்கில் தொங்க விட மாட்டேன். நாம் வாழ வேண்டியவர்கள். உங்களை காண ஓடி வந்தேன். இதுதான் அமைப்புங்கிறது. நேரத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன். தேடி வந்து அமைது பாத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனம் வேணும்பா. உன் அழகு முகத்தை காட்டு. வெட்கமாக இருக்கிறது. பரவாயில்லை, காட்டு. அத்தான். நண்பா வந்து அதே பேய் வீடு வரைக்கும் வந்துருச்சு. அத்தான். சாகும்போது கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுங்கடா.